துளசி, அம்மா எங்க இருக்கீங்க? நீ சொன்னதுமே நாங்க வீட்டை பூட்டிட்டு உமா வீட்டுக்கு வந்துட்டோண்டி. ஆனா அந்த தலைவரோட ரவுடி பசங்க நம்ம வீட்டுக்கு போய் தேடி பாத்துட்டு இங்க உமா வீட்டுக்கும் வந்துட்டாங்க. நல்ல வேளை உமா எங்களை அவ வீட்டுல தங்க வைக்காம அவ வீட்டுக்கு பக்கத்துல அவ அத்தை வீடு இருக்கு, அங்க தங்க வச்சுட்டா. அதனால தப்பிச்சிட்டோண்டி. அம்மா நீ தைரியமா இரு. நான் காலையில வந்து அந்த ரவுடி பசங்களை அடி வெளுத்து விட்டுறேன். ஐயோ துளசி, வேணாம் துளசி, நீ ஒண்ணு அவசரப்பட்டு இங்க வந்துடாத. இத பாரு, மருதமுத்து உசுறு பொழைக்க மாட்டான்ற கோவத்துல தலைவர் இருக்காரு. அவரு ஊர் எல்லையில ரவுடி பசங்களை நிக்க வச்சிருக்காராம். அது மட்டும் இல்ல துளசி, நம்ம வீட்டு முன்னாடியும் உமா வீட்டு முன்னாடியும் ரவுடி பசங்களை நிக்க வச்சிருக்காரு. அதனால நீ அவசரப்பட்டு இங்க வந்துடாத துளசி. நீ மட்டும் இங்க வந்த நான் உன்னை உசுரோடவே விட மாட்டாங்க. அதனால நீ இங்க வராத துளசி. எங்களை காப்பாத்துறேன்னு வந்து நீ ஆபத்துல மாட்டிக்காத. அம்மா எத்தனை ரவுடி பசங்க இருந்தாலும் எனக்கு பயம் இல்லம்மா. உன்னையும் தம்பியையும் காப்பாத்தி ஆகணும். நீங்க அவங்க கையில மாட்டிக்காதீங்க. அதுக்குள்ள நான் வந்துருவேன், வந்தே தீருவேம்மா.